ஹாய் காய்ஸ், வீடியோல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு saree வந்து அயர்ன் பண்ணி அதை எப்படி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த saree வந்து ஒரு பிரைடோட saree. அவங்களோட மெஷர்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி நான் ஆல்ரெடி ப்ளீட்ஸ் எடுத்து பின் பண்ணி வச்சுட்டேன். அதை நான் இப்போ வந்து அயர்ன் பண்ண போறேன். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து பல்லு ப்ளீட் வந்து அயர்ன் பண்ணிக்கிறேன். இது வந்து பிரைடோட saree, இது கல்யாணத்துக்கு யூஸ் பண்ண போற saree. அதனால நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா அயர்ன் பண்ணணும். எந்த ஒரு டேமேஜும் இல்லாம ரொம்ப நீட்டா பெர்ஃபெக்ட்டா அயர்ன் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதனால ரொம்ப பொறுமையா நான் அயர்ன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணிட்டு பல்லு ப்ளீட் ஃபுல்லா அயர்ன் பண்ணிட்டு அதை நான் திருப்பி வச்சு பேக் சைடும் நான் அயர்ன் பண்ணிக்கிறேன். அப்படி திருப்பி வச்சு அயர்ன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ப்ளீட்ஸ் எல்லாம் நீட்டா இருக்கும், பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இப்போ வந்து ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் ப்ளீட்ஸ் எவ்வளவு அழகா வந்துருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகாவே வந்திருக்கு. இப்போ வந்து பல்லு ப்ளீட் வந்து அயர்ன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம செஸ்ட் ப்ளீட் வந்து அயர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ப்ளீட்ஸ் எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரொம்ப நீட்டா ஈவனா இருக்க மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். உள்ள எந்த சுருக்கமும் இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். கை நல்லா உள்ள விட்டு எந்த சாரியாவது உள்ள வந்து மடிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு நம்ம ஒவ்வொரு லைன்ஸுமே ரொம்ப நீட்டா அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இதை நான் வந்து அயர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஒரு ஸ்டெப் அயர்ன் பண்ணிட்டு இது நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணி வச்சுட்டு அதையுமே நம்ம அயர்ன் பண்ணிக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி வச்சு நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒரு 2-3 டைம்ஸ் வந்து மூவ் பண்ணி வச்சு செஸ்ட் ப்ளீட் வந்து நீட்டா அரேஞ்ச் பண்ணி அயர்ன் பண்ணிக்கணும். அப்பதான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இப்போ வந்து ரொம்ப லீனா இருக்காங்க அப்படின்னா இது வந்து மாதிரி இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இல்ல ரொம்ப ஃபேட்டா இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசா வச்சு நம்ம அயர்ன் பண்ணிக்கணும். இவங்க கொஞ்சம் மீடியமா இருந்தாங்க. ஸோ அதனால நான் வந்து ஒரு ஆவரேஜா ஒரு செஸ்ட் அளவு நானே மெஷர் பண்ணி நானே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ saree வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணி வச்சுட்டு அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே நான் நீட்டா அரேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் அயர்ன் பண்ணிக்கிறேன். இது வந்து செகண்டா மூவ் பண்ணது. இப்போ தேர்டா இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி ஃப்ரண்ட்ல வச்சுக்கிறேன். தேர்ட் டைமா இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி அதை ஃப்ரண்ட்ல வச்சுட்டு இதுவுமே ப்ளீட்ஸ் எல்லாமே நீட்டா இருக்கா, எந்த சுருக்கமும் இல்லாம நீட்டா அரேஞ்ச் பண்ணிட்டு நான் மேல வந்து நீட்டா வந்து அயர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபுல்லா செஸ்ட் ப்ளீட் ஃபுல்லா அயர்ன் பண்ணியாச்சு. இப்போ இதை அயர்ன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், சென்டர் ப்ளீட் வச்சு அயர்ன் பண்ணிக்கணும். சென்டர் ப்ளீட்டை கரெக்டா நமக்கு எங்க அயர்ன் பண்ண போறோமோ அதை நான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு நான் அயர்ன் பண்ணிக்கிறேன். சென்டர் ப்ளீட் அயர்ன் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க கொஞ்சம் கிளாத்தையும் நான் சேர்த்து நான் அயர்ன் பண்ணுவேன். எல்லா சாரிக்குமே அதே மாதிரி அயர்ன் பண்ணுவேன். அப்படி பக்கத்துலயும் சேர்த்து அயர்ன் பண்ணும்போது saree டிராப் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா எந்த ஒரு சுருக்கமும் இல்லாம நீட்டா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் saree. நீங்களும் வீட்ல இதே மாதிரி வந்து saree வந்து அயர்ன் பண்ணி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து சென்டர் ப்ளீட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் முன்னாடி மூவ் பண்ணி வச்சு நான் வந்து அயர்ன் பண்ணி முடிக்க போறேன். இதையுமே பொறுமையா நீட்டா அயர்ன் பண்ணோம் அப்படின்னா ப்ளீட்ஸ் நம்ம பின்ன ரிமூவ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமும் அழகா இருக்கும், பார்க்கறதுக்கும் ரொம்ப நீட்டா இருக்கும். இப்போ வந்து பின்ன வந்து ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளீட்ஸ் வந்து நான் எடுக்கும்போது ரொம்ப ஈவனா இருக்குங்க. அதனால தான் பார்க்கறதுக்கு ரொம்ப எல்லாமே ஒரே அளவுல இருக்கு. அந்த ப்ளீட்ஸ் சின்னதும் பெருசுமா இல்லாம எல்லாமே ஒரே அளவா இருக்கு. அந்த மாதிரி நீட்டா நம்ம ப்ளீட்ஸ் வந்து எடுத்து பின் பண்ணிக்கணும். இப்போ வந்து அயர்னிங் ஃபுல்லா முடிஞ்சிச்சு. இப்போ வந்து எப்படி saree வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் வந்து சென்டர் ப்ளீட் எடுத்துக்கிட்டேன். அதை அப்படியே நான் கீழே வச்சுக்கிறேன். அப்படியே கீழே வச்சுட்டு எனக்கு மேல இருக்க இந்த பல்லு ப்ளீட்டை எடுத்து என்னோட ஆப்போசிட் சைட்ல வந்து நான் போட்டுக்கிறேன். என்னோட ஆப்போசிட் சைட்ல போட்டுட்டு எனக்கு எந்த அளவுக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் வேணுமோ அதை நான் மெஷர் பண்ணிக்கிறேன். அது இந்த அளவுக்கு தான் வேணும் அப்படின்னு நான் மெஷர் பண்ணிட்டு அதை அப்படியே எடுத்து முன்னாடி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். மூவ் பண்ணி வச்சுட்டு நான் கிளிப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா மூவ் மூவ் ஆகி போயிடும். அப்போ வந்து மெஷர்மெண்ட் வந்து பெருசாயிடும். அதனால அது மூவ் ஆகாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிப்பு போட்டுக்கிறேன். கிளிப்பு போட்டுட்டு இப்போ வந்து பேலன்ஸ் கீழே இருக்க கிளாத்தை வந்து அதை நான் ஃபோல்ட் பண்ண போறேன். இந்த இடுப்பு சுத்தி வரும்ல அந்த கிளாத்து தான் இப்போ வந்து நான் வந்து ஒரு 4ஆ மடிக்க போறேன். இதை வந்து மடிக்கும் போது நமக்கு எந்த அளவுக்கு பாக்ஸ் வந்து வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். சின்னதா வேணும்னா நம்ம சின்னதா மடிச்சுக்கலாம். இல்ல கொஞ்சம் பெருசா வேணும் எனக்கு பாக்ஸ் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா பெருசா மடிக்கலாம். அது நம்மளோட மெஷர்மெண்ட் தான். நமக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி வந்து நம்ம மடிச்சுக்கலாம். இது கொஞ்சம் பெருசா இருக்கனால அதை நான் இன்னும் கொஞ்சம் மடிச்சு அதை எனக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இதை வந்து எனக்கு ஏத்த மாதிரி நான் வந்து ஃபோல்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு லெஃப்ட்ல இருக்க ஒரு பார்ட்டை அப்படியே எடுத்து நானு மடிச்சுக்கிறேன். கொஞ்சம் எங்கேயாச்சும் சுருக்கமா இருந்துச்சுன்னா அதை லைட்டா நம்ம அயர்ன் பண்ணிக்கலாம்.
அப்பதான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈவனா இருக்கும். இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது, இந்த சென்டர் பிளேட் வந்து மடியாம பார்த்துக்கணும். இந்த இடத்துல கிளிப்பு போட்டிருக்கேன் இல்லையா? அந்த இடத்துல மடியுதா இல்லையான்னு கரெக்ட்டா செக் பண்ணிக்கிட்டு, கரெக்ட்டா நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். அப்ப எனக்கு ரைட் சைடுல இருக்கிறத நான் 2ஆ மடிச்சு ஃபோல்ட் பண்ணிட்டேன். இப்போ ஆப்போசிட்ல இருந்த செஸ்ட் பிளேட் எடுத்து அப்படியே என்னோட மேல நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்ப பேலன்ஸ் இருக்க அந்த முந்தானை இருக்கு இல்லையா? அத நான் சாரி ஃபுல்லாவே சுத்தி சுத்தி பேலன்ஸ் இருக்க அந்த முந்தானைய நான் சாரி ஃபுல்லாவே சுத்தி சுத்தி மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு லாஸ்ட்ல என்ன பண்ணிடுவேன், அத வச்சு ஒரு பின் பண்ணிடுவேன். இப்போ பின் பண்ணிட்டோம்னா, அது வந்து மூவ் ஆவாம இருக்கும். இப்ப பாருங்க எவ்வளவு அழகா வந்து நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து ஈஸியா வந்து மடிச்சாச்சு. நீங்களும் வீட்ல இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. இதுல ஏதாவது புரியலன்னா எனக்கு வந்து கேளுங்க. இப்போ வந்து இங்க நான் ஒரு பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிட்டு, இது மூவ் ஆவாம இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு பின் பண்ணிக்கிறேன் நானு. அப்பதான் மேலேயும் ஒரு பின்னு, கீழயும் ஒரு பின் போடும்போது, இது வந்து அந்த சாரிய விட்டு வெளியில வராம இருக்கும். இந்த முந்தானி வந்து வெளியில வராம கரெக்ட்டா அங்கேயே இருக்கும். அதனால வந்து நான் 2 பின் மேலேயும், கீழயும் ஒரு பின் பண்ணிட்டேன். அவ்வளோதான் அழகா வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து இத நம்ம கவர்ல போட்டு அழகா பேக் பண்ணிடலாம். சாரி கவர்ல தான் போட்டு பேக் பண்ண போறேன். இப்ப கவர் எடுத்துட்டு கவருக்குள்ள போட்டு பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து இப்ப முடிஞ்சுச்சு. கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி பண்ணிட வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட விசிட்டிங் கார்டு ஒண்ணு இதுக்குள்ள நான் வச்சுக்கிறேன். ஏன்னா, இவங்க எனக்கு நியூ கஸ்டமர். ஸோ, அதனால என்னோட நம்பர் அவங்ககிட்ட இருக்காது. ஸோ, ஏதாவது அ ஆர்டர் இருந்தா எனக்கு கால் பண்ணுவாங்க இல்லையா? அதனால நம்மளோட கஸ்டமருக்கு நம்மளோட நம்பர வந்து நம்ம ஒரு கஸ்டமர் வந்தா கூட அவங்களுக்கு வந்து நம்ம நம்பர வந்து நம்ம குடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கு இல்லனாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா, நம்மளோட நம்பர அவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஓகே கைஸ் பாய். சீ யூ தி நெக்ஸ்ட் வீடியோ. டாடா.